மனவளர்ச்சி குன்றிய மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று முதல்வரின் தனிப்பிரிவில் கோரிக்கை மனு அளித்துள்ளார் தாய். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவர் அபிராம சுந்தரி. கடந்த 1998 இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கடந்த 2002 கணவர் திருச்செந்தில்குமார் தற்கொலை செய்து கொள்ளவே வீட்டு வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இவரது 2வது மகள் ரம்யா மனவளர்ச்சி குன்றியவர். குணப்படுத்த முடியாத தன் மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும், இல்லையேல் அரசு வேலை தந்தால் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் அபிராம சுந்தரி தெரிவித்தார். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு தரணும், என் மகளை கருணை கொலை பண்ணிருங்கன்னு வேண்டுதல் வச்சு வந்துருக்கேன். அதால நடக்க முடியாது, பேச முடியாது, நான் வேலையை தனக்கே செஞ்சுக்கிறேன் தெரியாது. டாய்லெட் போனா வீட்டுக்குள்ளேயே போயிடும். இப்ப வேற ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு போன மாசம். நான் எல்லாமே நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால நான் கேட்டு வந்துருக்கேன். என்னால எதுக்குமே அலைய முடியல. குழந்தைய பாத்துக்கிறதுனால ஏதோ கூலி வேலை அந்த மாதிரி பக்கத்துல உள்ள வேலைகளை பார்த்துதான் என் பிள்ளைகளை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் இறந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நான் என் பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கேன். முதல் மகள் நிலா +1 படித்து வரும் சூழலில் முதல்வரின் தனிப்பிரிவிற்கு மனு கொடுக்க வந்திருந்த சிவகாம சுந்தரி மனவளர்ச்சி குன்றிய மகள் ரம்யாவையும் உடன் அழைத்து வந்திருந்தார்.